பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக கையில் பைபிள் வச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை எடுத்து இந்த வசனங்களை எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எரேமியா 22வது அதிகாரம், அதிலிருந்து ஒரு 3 வசனங்கள். எந்த வசனங்கள் என்று சொன்னால் 24, 28, 30. என்னோட கூட சேர்ந்து வாசிக்கலாமா? கவனமாக வாசிங்க. அப்போ தான் நான் சொல்ல வருது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 24வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா, என் வலது கையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 28வது வசனம். கோனியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ, ஒருவரும் விரும்பாத பாத்திரமோ, அவனும் அவன் சந்ததியும் தள்ளுண்டதும் தாங்கள் அறியாத தேசத்திலே துரத்தி விடப்பட்டதும் ஏது? 30வது வசனம். இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். இவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாள போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரொம்ப கடுமையான வசனம், அப்படிதானே? இந்த வசனங்கள்லாம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது அப்படி சொன்னா, இஸ்ரவேல் தேசத்துல 10 கோத்திரங்கள் ஒரு நாடாகவும் ஒரு பகுதியாகவும், 2 கோத்திரங்கள் மற்றொரு பகுதியாகவும் பிரிக்கப்படுகிறது. அந்த 10 கோத்திரங்களுக்கு இஸ்ரவேல் என்ற பெயரும், கீழே இருக்கிற அந்த 2 கோத்திரங்களுக்கு யூதா என்ற பெயரும் பிரிக்கப்படுகிறது. சாலமோனின் மகனாகிய ரெகோபயாமின் நாட்கள்ல இந்த தேசம் உடைஞ்சு 2ஆ பிரியுது. 10 ஒரு பகுதியும் மீதி இருக்கிற 2 ஒரு பகுதியும் பிரிந்து 2 தேசமாக மாறுகிறது. வடக்கு சாம்ராஜ்யம், தெற்கு சாம்ராஜ்யம். இந்த தெற்கு சாம்ராஜ்யத்தின் பெயர் யூதா. இந்த யூதாவில் பல ராஜாக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ராஜாக்கள் கிட்ட வாழ்ந்திருக்கிறாங்க, ஒரு ராணியும் சேர்த்து. இதுல கடைசி ராஜாவுடைய பேர் சிதேக்கியா. அவருக்கு முந்தின ராஜா தான் இப்ப நாம வாசிச்ச இந்த வேத பகுதிக்கு உரிமையாளர். அவருடைய பேரு யோயாக்கீன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, யோயாக்கீன். அவருக்கு இன்னும் பல பேர்கள் இருக்கு. அதுல ஒரு பேர் தான் கோனியா. இதுல தான் சொல்லப்பட்டிருக்கு கோனியா என்கிற புருஷன். அவரை குறித்து பயங்கரமான வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் இந்த அளவு வெறுக்கிறாரா? அதுல சொல்லப்பட்டிருக்குது, உன்னை என்னுடைய வலது கரத்துல நீ மோதிரமா இருந்தா கூட நான் உன்னை கலற்றி எரிந்து போடுவேன். யாரை பார்த்து சொல்லுகிறார்? யூதாவில் ஒரு ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய பேர் யோயாக்கீன். அவரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறார். இன்னொரு சொல்லுகிறார், நீ சந்தானமற்ற புருஷன், உனக்கு குழந்தை பிறக்காது, உன்னுடைய சந்ததி யாரும் சிங்காசனத்துல வீட்டில் இருக்க மாட்டீங்க, உன்னை நான் தூக்கி எரிந்து போயிடுவேன், உன்னுடைய ராஜ்யமும் உன்னுடைய சந்ததி எல்லாமே நீங்க அடிமையாக கொண்டு போகப்படுவீங்க, இப்படின்னு சொல்லி பல கடுமையான வார்த்தைகளை கர்த்தர் யோயாக்கீன் மீது கொடுக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, யோயாக்கீனுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இல்லை. நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யோயாக்கீனுடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட வெறும் 3 மாதங்கள் தான். வெறும் 3 மாதங்கள். இந்த 3 மாத காலத்திலும் கூட அவன் தேவனுக்கு பிரியமா இருக்கவில்லை. தன்னுடைய முற்பிதாக்களுடைய பாவங்களை அதிகமாக பின்பற்றி தேசத்துல பல ஜனங்கள் என்ன பண்றான்? கொலை செய்யறான். பலரை விக்கிரகங்களுக்குள்ள நடத்துறான். பல விதமான பாவங்களுக்குள்ள அவன் தேசத்தை வழி நடத்துகிறான். அதனால ஆண்டவர் அவனுடைய ஆட்சியை மாற்றி அவனை பாபிலோனுக்கு சிறை கைதியாக, அதாவது கைதியாக, அந்நிய நாட்டுக்கு அடிமையாக தேவன் அவனை அனுப்புகிறார். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, ஆண்டவர் அந்த அளவுக்கு இந்த யோயாக்கீனை தேவன் வெறுத்திருக்கிறார். ஆனா அதே இந்த எரேமியா புஸ்தகம் 22வது அதிகாரத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை நாம் வாசித்தோம். அதே எரேமியா புஸ்தகம் கடைசி அதிகாரம், அதாவது 52வது அதிகாரத்துல ஒரு 4 வசனத்தை நாம் இப்போது வாசிக்க போறோம். எரேமியா 52வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து பிற்பகுதி. 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே ஏவில் மெராதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையில் இருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனுடைய அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் தன் சமூகத்திலே நித்தம் போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய மரண நாள் பரியந்தமும் அவனுடைய செலவுக்காய் பாபிலோன் ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. இதே எரேமியா புஸ்தகத்துல தான் அந்த கோனியா, அதாவது யோயாக்கீனை பத்தி வாசித்தோம். யோயாக்கீனை பயங்கரமாக தேவன் வெறுத்து அவனுக்கு விரோதமான பல வார்த்தைகளை கொடுத்தார்.
உண்மையாக நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்ல போனால் நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துலேருந்து ஒரு வார்த்தை வருது. ஆனால் அதே எரேமியாவின் புஸ்தகம் 52வது அதிகாரத்தில் கடைசி வசனங்கள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. அவன் தலை மீண்டும் உயர்த்தப்பட்டது. ராஜா அவனோடு அன்பாய் நடந்து கொண்டான். அவனுக்கு சிறைச்சாலையில் இருந்து கொடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட 37 வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்திருக்கிறான். தன்னுடைய 55வது வயது வரைக்கு சிறைச்சாலையில் இருந்திருக்கிறான். 18வது வயதுல சிறைக்குள்ள போகிறான், பாபிலோன் சிறைச்சாலைக்குள்ள. வெளியே வர்றது 55வது வயதுல. 37 வருடங்கள் சிறைச்சாலை அனுபவம் மாறி தேவன் அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கட்டளையிடுகிறார். நாம பார்க்கிறோம் அந்த 22வது அதிகாரத்துல தேவன் அவனுக்கு விரோதமானலாம் பேசினாரு. ஏன் இதுல ஆண்டவர் அவனுடைய தலையை மீண்டும் உயர்த்தி அவனை மீண்டும் ஆசீர்வதிக்கிறாரு, ஏன் அவனுடைய வாழ்க்கையை திருப்ப கொடுக்குறாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, எனக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரே ஒரு வசனம் தான் என்னுடைய நினைவுக்கு வந்தது. எந்த மனுஷனையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட துன்மார்க்கமான ஜீவனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த மனுஷனையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். இந்த 37 ஆண்டுகள் இந்த யோயாக்கீனுடைய வாழ்க்கையில ஏதும் மாற்றங்கள் காணப்பட்டதா, அவன் தேவனுக்குள்ளாக வந்தானா என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு ஆதாரங்களும் வேதாகமத்தில் இல்லை. அதன் மத்தியிலும் ஒருத்தனை தேவன் உயர்த்துகிறார் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஒரு அர்ப்பணிப்பு இருந்திருக்கும். இதே சம்பவம் நாளாகமத்தின் புஸ்தகத்துல கடைசி அதிகாரங்கள்ல கடைசி வசனங்கள்ல வரும். பைபிள்ல 2 முக்கிய புத்தகங்கள்ல கடைசி அதிகாரங்கள் கடைசி வசனங்கள்ல இந்த யோயாக்கினை பத்தி சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னால், அவன் நிச்சயம் அந்த 37 வருடங்கள் சிறை அனுபவத்துல சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவன் மீண்டும் தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வந்திருப்பான். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரோம், இதுல இந்த வேத பகுதியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னா, எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட துன்மார்க்கமான ஜீவனத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவன் தன் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயம் அவனுடைய தலை உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. நீங்களும் உங்களை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் அதை தான் நான் சொல்றேன். ஒருவேளை நான் ஆண்டவர் திரும்பவும் என்னை தூக்குவாரா, திரும்பவும் என்னுடைய தலையை உயர்த்துவாரா, திரும்பவும் நான் பெற்றுக்கொண்ட அவமானங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவாரா என்று நீங்க கேட்பீர்கள் என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லுவேன், நிச்சயம் மீண்டும் உங்கள் தலையை தேவன் உயர்த்துவார். அதற்கு நாம செய்ய வேண்டியது ரொம்பவே சிம்பிள். மீண்டும் அவரிடத்துல வந்தா போதும், மீண்டும் அவரை ஏற்றுக்கொண்டா போதும், மீண்டும் அவருக்கு பிரியமா இருந்தா போதும். ரொம்பவே சிம்பிள். எப்பேற்பட்ட பாவியையும் தேவனால் மாற்ற முடியும். நாம சில நேரங்கள் நினைச்சிருப்போம், இவங்கெல்லாம் சர்ச்சைக்கு வருவாங்களா, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படவா போறாங்க, இவங்கெல்லாம் எப்படி இந்த குடிப்பழக்கத்திலிருந்து திருந்துவாங்க, இவங்கெல்லாம் எப்படி இந்த துன்மார்க்கமான ஜீவியத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா நான் சொல்றேன், நிச்சயம் நமக்கு முன்பதாக அவங்க பரலோகத்துல இருப்பாங்க. முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். நாம நினைச்சவங்க எல்லாம் அங்க போக மாட்டாங்க. நாம நினைக்காத எல்லாரும் அங்க போய் இருப்பாங்க. அந்த அளவு தேவன் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் ஒருவேளை இவங்களாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஜெபிக்கிறதை நிப்பாட்டியிருந்தீங்கன்னா, திரும்பவும் அவங்களுக்காக ஜெபிங்க. தேவன் எவருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த வாழ்க்கையில், இந்த யோயாக்கினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற விஷயம் அதுதான். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த யோயாக்கினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை தியானித்திருக்கிறோம். எந்த மனுஷனையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் ராஜா. ஆண்டவரே, பாவமான வாழ்க்கையில ஆண்டவரே இருந்து கொண்டு யாராவது இதை பார்த்து கொண்டிருப்பாருன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். உங்களுடைய அன்பை அவர்கள் ருசித்துக் கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் இவங்கெல்லாம் சபைக்கு வரமாட்டாங்க, இவங்கெல்லாம் ஆண்டவரை தேட மாட்டாங்க, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படவே மாட்டாங்கன்னு நினைச்சோமோ, அவர்கள் எல்லாரையும் நீர் திரும்ப கூட்டி கொண்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன். நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. Amen. Thank you. God bless you. Have a nice day.